இங்க பாருங்க மக்களே, இங்க ஒருத்தன் யதார்த்தமா நைட்ல அவுட் சைடு போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு பையனும் பொண்ணும் காட்டுக்குள்ள கசமுசா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காட்சியை பார்த்த இவன் அடுத்த நாள் காலையில இவன் நண்பங்கிட்ட போய் சொல்லி அவனையும் உசுப்பேத்தி நைட் நேரத்துல கூட்டு வந்து பார்க்க விடுறான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பையனை மட்டும் யாருன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த பையன் வந்து உங்க ஊரோட ரைஸ் மில் ஓனரா இருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போய் அவங்களோட வீடை கண்டுபிடிச்சிருவாங்க. வீட்டை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட கொழுந்தனார்ட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணோட கொழுந்தனார் சும்மா இல்லாம அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லி அவங்க அப்பா தன்னோட மூத்த மகன்கிட்ட போய் எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இவளோட குட்டை உடைக்கணும்னு சொல்லி பிளான் போடுறாங்க. பிளான்னா சும்மா பிளான் இல்ல, வேற லெவலான பிளான். இந்த பிளானை பார்த்து அங்க உள்ள எல்லாருமே ஆச்சரியமாயிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து வேட்டைக்கு போற மாதிரி கயிறு கம்பு எல்லாம் எடுத்துக்கிட்டு இவங்களை பிடிக்கிறதுக்காண்டி நைட்டு போயிடறாங்க. அதுக்கப்புறம் இவங்க பிளான் பண்ண மாதிரியே எல்லாருமே ஆளுக்கு ஒரு லொகேஷன்ல போய் நின்றுக்கிறாங்க. அப்புறம் மணியுமே 12 மணி ஆயிருது. அதுக்கப்புறம் அந்த மில்லோட ஓனர் வீட்டுல லைட் ஆன் பண்ணி வெளியில வர்றதை பாக்குறாங்க எல்லாருமே. அப்புறம் என்ன, இந்த பொண்ணுமே கரெக்டா மீட் பண்றதுக்காக டைமுக்கு வந்துருது. அப்புறம் இந்த கப்பல் சொன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கிற டயத்துல எல்லாரும் போய் பாத்ரூம் கதவை சாத்திடுறாங்க. நெக்ஸ்ட் இந்த டீம் எல்லாம் அந்த பாத்ரூம் கதவை தட்டி திறக்கிறாங்க. பார்த்தா அந்த பாத்ரூம்ல இருந்து மில்லு ஓனர் ஃபர்ஸ்ட் வெளியில வராரு. நெக்ஸ்ட் அந்த பொண்ணு யாருன்னு எல்லாருமே பாக்குறாங்க. பார்த்தா முத இந்த விஷயத்தை எல்லாம் பார்த்திருப்பான் இல்லையா, அவனோட பொண்டாட்டி தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பா. அவனுக்குமே ரொம்பவே அசிங்கமா போயிருது. அப்புறம் இவனோட பொண்டாட்டி வெளியில வந்து இவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பான் தானே எல்லாரும் நினைச்சீங்க. ஆனா அதுதான் இல்ல, தன்னோட புருஷன் கண்ணு முன்னாடியே மில்லு ஓனர் பையனுக்கு பச்சைக்கண்ணு கன்னத்துல ஒரு முத்தத்தை வச்சிடறா.